மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கும் நமக்கு இதோ செஸ்டர்டன் என்ற ஒரு பேரறிஞர் அழகான ஒரு வழியை சொல்லிச் சென்றிருக்கின்றார். Have a deaf ear for unkind remarks about others and a blind eye to the trivial faults of your brethren. நண்பர்களே, நமது வாழ்விலே அடிக்கடி மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் ஏன் ஏற்படுகிறது? நாம் நம்மை சுற்றி பார்க்கும்போது இது சரியில்லை, அது சரியில்லை, அவர்கள் சரியில்லை, அங்கு அந்த அமைப்பு சரியில்லை என்று எல்லாவற்றையும் ஒரு குற்றக்கண்ணோடு பார்ப்பதனாலே மனம் குழம்புகிறது. அதே போல மற்றவர்களுடைய பேச்சு, ஒருவர் மற்றவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர் பேசுவது சரியில்லை, இவருடைய நடத்தை சரியில்லை என்று இப்படி. இதோ செஸ்டர்டன் ஒரு பேரறிஞர் அழகாக சொல்லுகிறார், பிறரை பற்றிய குறை சொல்லிற்கு செவிமடுக்காமலும் உன் சகோதரர்களின் சிறு தவறுகளை கண்டுகொள்ளாமலும் விட்டு விடுவது உன் வாழ்க்கையில் அமைதியை தரும். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சரிபடுத்துவது நம்மால் இயலாத ஒன்று, நமக்கு கடமையும் அல்ல. முடிந்தவரை செய்யலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதல். எனவே 2 காரியங்கள்: பிறரை பற்றிய குறை சொல்லிற்கு செவிமடுக்காமலும் உன் சகோதரர்களின் சிறு தவறுகளை கண்டுகொள்ளாமலும் விட்டுவிடுதல் உன் வாழ்க்கையிலே அமைதியை தரும். அமைதி தேடி அலைகின்ற நண்பர்களே, இதோ இந்த 2 வழிகளை நாம் பின்பற்றி பார்ப்போமா? பிறரை பற்றிய குறை சொல்லுக்கு செவிமடுக்காமல் அதை விட்டுவிடுவோம். அதே போல மற்றவர்களுடைய சிறு சிறு தவறுகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நம் பணிகளோடு நம் வாழ்க்கையில் நம் கடமைகளை செய்து கொண்டு போவோம். அப்போது அமைதி தானாக வரும். முயற்சி செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.